வெல்கம் டு தங்கம் சமையல். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கூட்டு செய்ய போகிறேன். முருங்கைக்காய் பவுல் நிறையா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா வந்து சிறிதளவு தேங்காய் சில்லு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம், அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா, 2 வெள்ளைப்பூடு, 2 வெங்காயம், ஒரு தக்காளி. இது நல்லா விழுது போல் நல்லா அரைச்சிக்கிறணும். மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சிறிதளவு மஞ்சப்பொடி எடுத்துக்கலாம். சிறிதளவு மிளகு பொடி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கூடுதல்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சிடலாம். குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். உங்களுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். சிறிதளவு 2 சோம்பு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சிறிதளவு கருவேப்பிலை போடுறேன். வதக்கிட்டு இந்த தக்காளி வந்து அதில் பற்றிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மிளகாய் பொடியை வந்து அதில் போட்டுடலாம். மிளகு பொடி எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலையும் அதில் வதக்கி விட்டுலாம். நல்லா வதக்கி நல்லா வதங்கினோடனே இப்போ வந்து இந்த காயை வந்து அதில் கொட்டிடலாம். காயை கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருந்த தண்ணி அம்மியில் அரைச்சிட்டு மீத தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் ஊற்றி விட்டு மூடிடணும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ வந்து குக்கர் வந்து இறக்கலாம். இறக்கிட்டு நல்லா அந்த குக்கர் சவுண்டு வந்து ஆறின பட்டு திறந்து பார்க்கலாம். நல்லா குக்கர் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். காய் நல்லா ஜம்முன்னு வெந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே அருமையாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து முருங்கைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா லைட்டாக கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சோம்னா அப்படியே இஞ்சிடும். அவ்வளோதாங்க, நல்லா இஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே இறக்கிடலாம். முருங்கைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்துக்கும் அப்படியே பரட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.